The expertise and hard work to bring in this project. நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற ஒரு இடம் ஒரு அறை lasting impact on countless patients and I think important project எங்களுக்கு நாங்களும் பாலமும் தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன ஹாலண்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை வைத்தியசாலை. இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கட்டிடம் வந்து அங்குரப்பணம் செய்து வைக்கணும். அது என்னத்துக்கானின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் வருத்தக்காரர்களுக்காக தான் இந்த கட்டிடம் வந்து திறந்து வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர் உறவுகளால் பாலம் என்ற ஒரு அமைப்பால் தான் இந்த கட்டிடம் வந்து ஓப்பன் பண்ணி இன்றைக்கு வைத்தியசாலையிடம் கொடுக்கணும். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் உயர்ஸ்தானியர் வந்து இன்றைக்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த கட்டிடத்தை வந்து ஓப்பன் பண்ணி வைத்தியசாலை ஓப்பன். அதோட எங்கள்கிட்ட கௌரவ அமைச்சர் அவர்களும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சக வைத்திய அதிகாரிகளும் இந்த இடத்துல வந்து அதை ஓப்பன் பண்ணுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. காணொலி திறந்து பாருங்கோ. இதுபோன்று பல சேவைகளை வந்து அவையிலேருந்து இலங்கை உள்ளே செய்து கொண்டிருக்கணும் என்றும் கூறப்படுகிறது. காணொலி திறந்து பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இன்றைய தினம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒரு கட்டிடம் வந்து திறப்புலா செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஆஸ்திரேலியாண்ட உயர் அதிகாரி வர முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆர்ப்பாட்டம் ஆகிக்கொண்டிருக்கணும். Hello. Yeah, of course. No, it's very happy to come. I know you've been working for it for very long time. Thank you. It's a real pleasure to meet you as well. Hello. Very nice to meet you. Of course. Nice to meet you as well. I booked you guys. Love to meet you. Wonderful. Thanks for coordinating everything. No, that's all right. We're still resting. Love to meet you as well. Excuse me. Shakti or something. Two of you are representing. We are joined together. We are doing the Base hospitals or cities, they all come under their sort of திருமணம் ஐயா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமான வைத்தியர் பவானந்தராஜ் சார் அவர்கள் வந்திருக்கார் இந்த இடத்துல. இப்போ கௌரவ அமைச்சர் அவர்கள் வருகையை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ விருந்தினர்களை பார்த்தீங்கன்னா இப்போ அழைச்சி செல்லிங்கன்னா நம்பி அங்கே போவார் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த போர்டை திறக்கிறதுக்கு வந்ததுக்கு நன்றி. Honorable Minister Ramalingam Chandrasekharan, Minister Honorable Mr. Duckworth இன்றைக்கு ரிபன் கட்டிங் செரிமனி செய்ய போகிறாங்க. வந்துட்டு அந்த பிளாக்ல திரையும் திறக்க போகிறாங்க. வந்ததுக்கு நன்றி. நீங்கள் திறக்கலாம். வாங்க வாங்க வேலை காலத்தில் கொடுத்துக்கோங்க. We're starting to see the importance of this in Australia, particularly the ageing population. Having these sorts of facilities, I think you're right. For the family as well. Yeah, the last time I left it up on NBC, பில்டிங் அமைப்பதற்கு உதவி செய்த ஆட்கள பேர் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. கட்டிடம் ஓப்பன் பண்ணுவதற்கான ஆரம்பங்கள் நடந்து கொண்டிருக்குது. தமிழ் ஊடகம் நம்ம பாஸ் பண்ணல. அப்ப எல்லாருக்கும் தெரியும் 2 மொழியிலையும் நான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இடம், ஒரு அரைவரை, ஒரு இடம், ஒரு பாசம் நேசம் கலந்த ஒரு நிம்மதியான இடத்தை நாங்கள் இன்னைக்கு வெளியிடுறோம். நிம்மதியான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு அழகான நேரத்தை கொடுக்கறதுக்கு தான் இது. அந்த பாரத்தை தூக்குறதுக்கு தான் நாங்கள்
இந்த கட்டத்தை பில்ட் பண்ணுறோம். One of the reasons today is very special. மங்கள விளக்கேற்ற போயின்னு இங்கே இப்படி தான் வரும். We'll also ask Dr. Kavita Indranath, Dr. Varashini Sundaram, Dr. Nishan Balasingham, Chief Matron Base Hospital, Talipalai. And finally, okay, sorry, nandri. And Deputy RDHS and Ganeshalingam Piranavan, Director of Palam, and Director and staff of Bandicop, and other consultants, accountants, AO, and our staff. Today, our base hospital, Tellipalam, receiving a Simone building separately for palliative care or end of life care services, mainly for cancer patients, and at the same time we can help other patients also who need palliative care services. This building is built with the help of the donor support, mainly from Australia. Dr. Ganeshalingam Piranavan, the Director of Palam, the Bridge to Humanity, and Bandicop has taken the responsibility to build this palliative unit or India says a unit. The guests of honor, Honorable Mr. Ramalingam Chandrasekhar and Honorable Governor Mr. N. Vedanayam, unfortunately is not here with us today. Esteemed directors and members of the Australian charity Palam, the Bridge to Humanity, distinguished guests, well-wishers, ladies and gentlemen, a very good morning to you all. Today marks the realization of a long cherished dream, a vital solution designed to alleviate the profound suffering of many patients during the final journey of life. While death is a certainty we all share from the moment we are born, the journey towards it can be unbreakably unequal, often dictated by the nature of illness and one's socio-economic standing. Cultural norms justly dictate that passing away peacefully at home is the epitome of a dignified death. Regrettably, this is not the reality for everyone. The journey towards death can force a person to spend their final moments in a hospital. Furthermore, the disparity in care is stark. An affluent patient can spend their final moments peacefully in a private hospital suite alongside their family, while others face a much harsher reality. A patient from an underprivileged background in Sri Lanka is often forced to navigate this deeply vulnerable process in a crowded dormitory-style ward. This environment can be incredibly distressing, not only for the patient and their family, but also for fellow patients at different stages of cancer journey sharing the ward.
This project faced numerous setbacks and failed attempts in the past. However, it finally materialized when the vision was shared with my esteemed colleague and dear friend, Dr. Pranav Ganeshwar. Our relationship began in 2017 purely out of his profound desire to support cancer services in Canada. It is for me to be here with you all today as we launch this palliative care ward here at Kalapalai Hospital. But I think also more importantly than that, to celebrate the excellent work of all of you here in the room today, in particular with our colleagues from Harlem, Reach Across Humanity, and of course Vanny Hope. And I'm just so proud as the Australian High Commissioner to have this associated with Australia through that partnership by these organisations and the Australian Sri Lankan community with the leadership of the hospital and indeed the provincial and central government here as well. So thank you very much for the invitation to be here with you today. Honourable Minister of Fisheries, Aquatic and Ocean Resources and Northern Development, representatives of the Office of the Governor of Northern Province, and of course representatives from the Australian charities Parlam, Bridge to Humanity and Vanny Hope, as well as all the medical professionals, including in particular the head of the oncology unit from Teaching Hospital Jaffna, distinguished ladies and guests, friends, Vanakam. And I think it is, as I said, a privilege to open this unit, which represents not only the inauguration of a healthcare facility, but also I think the realisation of a shared commitment to compassion, dignity and humanity. I think others have spoken more eloquently than I can today on the importance of healthcare as being measured not just by its ability to cure illness, but also by the care and comfort that it provides to those facing the end of life's journey. And in this context, this end-of-life care unit stands as testament to that belief, to the belief that every individual deserves to spend their final days with dignity, with comfort, and with the support of loved ones. More broadly, I think this project that we celebrate today showcases what is possible through the people-to-people links that we have between Sri Lanka and here in Sri Lanka's Northern Province and Australia. As an Australian, I'm very proud that we have around 200,000 Australian Sri Lankans who call Australia home. We have diaspora communities across the country, in Canberra, which is my home, in Sydney, and of course in Melbourne, which is where our largest community is. And many of these members of this community are making incredible contributions to Australia's society and economy. But it's also these people-to-people links that are the foundation of Australia and Sri Lanka's strong bilateral relationship. And again, it's events like this that showcase the value of these links and really bring home the benefit of these connections to the people who live in Sri Lanka as well. So I'm really excited by the prospect that this project suggests of further tapping into the vast network of diaspora communities in Australia and the personal linkages they have with Sri Lanka. I've heard the appeal for thinking about how Australia can do more to support this hospital as well as others around the country. And that's something that I certainly want to do some more work with the Sri Lankan government to understand how some of this can maybe be an asset for Sri Lanka's development more broadly as well. Can I please just express my sincere appreciation to the Australian diaspora organisations and all of the generous donors whose vision, whose dedication and generosity have made this project possible. I particularly want to thank Parlam, the Bridge to Humanity, which is a charity based in Australia's capital city, Canberra, which has so generously funded this project. And also, of course, to Vanny Hope, which is another Australian charity which works here locally across the country, not just in Vanny, but with a particular focus on implementing projects like this on the ground. And I think it's the continued commitment of the leaders behind these charities that demonstrates how diaspora communities can make meaningful contributions to the well-being and development of their homeland here in Sri Lanka. I'd also like to commend the management and staff of Talapalai Base Hospital, the Ministry of Health,
the healthcare professionals and everyone who has contributed their expertise and hard work to bringing this project to completion. I'm confident that your efforts will have a lasting impact on countless patients and I think just as importantly their families who will be able to use this facility at their end of life. I think this facility serves as a reminder that healthcare does extend beyond medical treatment. It is about preserving dignity, easing suffering, supporting families and respecting the intrinsic value of every human life. These sorts of initiatives strengthen not just a healthcare system, but the bonds that unite our communities across borders. May this end-of-life care unit become a place where patients receive compassionate care, where families find comfort, and where healthcare professionals can continue their invaluable service with dedication and empathy for the community here. And let this occasion also inspire greater collaboration between Sri Lanka and its global diaspora, encouraging further partnerships like this that contribute to healthcare, to education, to community development, and to the benefit of all Sri Lankans. So lastly, congratulations once again to everyone who's made this important project a reality. I wish the staff every success as you serve the people of this community with compassion and excellence for many years to come. Thank you very much. விசேடமாக எனது உரையை ஆங்கிலத்திலும் சற்று மொழிபெயர்ப்பதற்காக கபிலன் அவர்களையும் பக்கத்தில் வைத்துக் கொள்கின்றேன். நன்றி எல்லோருக்கும். முதலாவதாக இந்த வருகை தந்து இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு எனது முதற்கண் நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த அவர்களே, அதே போன்று சமான் பத்ரன் அவர்களே, அதே போன்று ஏனைய உறுப்பினர் அவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நன்றியை செலுத்த வேண்டும் அன்பர் பிரணவன் அவர்களுக்கு. அவர்கள் அரவணை ஊடாக உண்மையிலே எங்களை அனைவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பாலத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு ஒரு மனிதாபிமான பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் எனக்கு ஞாபகம் வருகின்றது, விசேடமாக ஒரு தமிழ் பாடல் ஒன்று இருக்கின்றது, சிந்து நதியின் இசை நிலவினிலே என்கின்ற பாடல். அதிலே ஒரு பாடல் வரி வருகின்றது, சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் வைப்போம், சேதுமை போல் உடுத்தி வாழ்த்திடுவோம் என்ற ஒரு வசனம். அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பாலம் வருகின்றதா இல்லையா, வந்ததா இல்லையா என்பதை விட அந்த பாலத்தை அமைக்கிறதுக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய மனித பாலங்களை இன்றைக்கு எங்களுடைய பிரணவன் உள்ளிட்ட பாலம் அமைப்பினர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் முதல் கண் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நினைவாக வந்து புகைப்படம் எடுத்து விட்டு இப்போ இங்கிருந்து செல்ல போகிறார் ரியாஸ்தானியர். வணக்கம். நான் வென்னி ஓப்பனில் ஃபவுண்டர் மெம்பரும் டிரெக்டராக இருக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல், ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு. நாங்களும் பாலமும் ஒன்றாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும்னு சொல்லி யோசிச்சினாங்க. பாலம் தான் இதுக்கு முழுத்திலும் ஃபண்ட் பண்ணுறாங்க, வென்னி ஹோப் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது எண்ட் ஆஃப் லைஃப் என்று சொன்னால் இங்கே வந்து இலங்கையில் நார்த்தில் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் வார்ட் இல்லை. அப்போ பாலமந்தங்களை கேட்டது இதை இம்ப்ளிமெண்ட் இதுக்குள்ள கஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு மாதிரி 2 வருஷத்தில் இவர் யார் லவனியன் பக்கத்தில் இருக்க முடிச்சிட்டார். வென்னியோவை பற்றி நான் சொல்ல போனோம், நாங்கள் 2012 வென்னியில் தொடங்கினாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு விதவிதல். ஆனால் இப்போ நாங்கள் இலங்கை முழுத்திலும் எஜுகேஷன் தான் எங்கிட்ட நம்பர் 1 ப்ரொஜெக்ட். அதை விட உமன் எம்பவர்மெண்ட், குளங்கள் வீடு கட்டி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இடி யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் எங்களோட இது. இன்னும் கணக்க ப்ரொஜெக்ட்ஸில் செய்கிறதுக்கு தான் நாங்கள்
பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டடம் வந்து ஒரு பலியேட்டிவ் கேர் யூனிட், எண்ட் ஆஃப் லைஃப் கேர். ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஒரு எண்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து நார்மலாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் செய்ய வேண்டும். அதே சேம் டைமில் வீட்டில் இருந்து வந்து போயில்லாத சுச்சுவேஷன் ஆகிடும். ஒரு எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து ஒரு லாஸ்ட் 10 or 15 days அதுக்கப்புறம் அவங்க மேலே சொல்ல போனால் சாப்பிட்ற அப்படியான பேஷண்ட் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணி வெயிட் பண்ணுற கண்டிஷன் எல்லாம் இருக்காது உடம்புலேயே பொறுத்தவரைக்கும். ஸோ அவங்க ட்ராவல் பண்ணில்லாத சுச்சுவேஷனில் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டையும் மிஸ் பண்ண போகிறாங்க. இது நெக்ஸ்ட் 2 weeks or 10 daysல சாப்பிட்ற ஒரு பேஷண்ட். அப்படியான சுச்சுவேஷனில் இங்கே ஃபேமிலியோடு இருந்து ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் 2 quarters இருக்கிறோம். இது வந்து பாலத்தின் ஃபண்டில் வன்னிகோப்தான் மேஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஆர்கனைசேஷன். இதில் வேறு சொல்லணுன்னா இதில் இன்னும் 2 ஸ்டோரி கட்ட இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 4 quarters மேலே வரும். டோட்டலாக 6 quarters கட்டியிருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நன்றி அண்ணா.